கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனமே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இன்று நாம் சங்கீதம் 55ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து தியானிப்போம். நானே தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். என்னை நிந்தித்தவன் சத்துரு அல்ல, அப்படி இருந்தால் சகிப்பேன். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞன் அல்ல, அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகிய நீயே அவன். ஆண்டவரே, தாவீது ராஜா என்ன சொல்றாருன்னா, என்னை நிந்தித்தவன் சத்ரு அல்ல, அப்படி இருந்தால் சகிப்பேன். சத்ருன்னா தெரியல, நமக்கு எதிரானவன், எதிரி, நம்ம கூடவே இருப்பான், நமக்கு விரோதமாக பேசுகிறவன், நமக்கு விரோதமாக எந்த செயலையும் பேசுவான். நண்பனாக கூட இருப்பான், கூடவே இருப்பான், நமக்கு விரோதமான செயலை தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அவரு சத்ரு இல்லையா? நம்ம வீட்டார் தான், உன் வீட்டாரே உனக்கு சத்ருன்னு வேதத்தில் சொல்கிறார் இல்லையா ஆண்டவர்? அதுபோல் நம்ம ஃப்ரெண்டு நண்பர்களாக இருப்பாங்க, நம்ம கூட இருப்பாங்க, அவங்களே தான் நமக்கு சத்ருவாக இருப்பாங்க. அப்படி இருந்தால் சகிப்பேன், அதை சகிச்சுக்க முடியும் என்னால். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞன் அல்ல, அப்படி இருந்தால் அவனுக்கு நான் மறைந்திருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். இது போல நம்மளை எதிர்க்கிறவன், நமக்கு பகைஞனா இருப்பவன், எதிரியா இருப்பவன், துரோகியா இருப்பவன், இவர்கள் எல்லாம் நம்மளோடு இருந்தாலும், நமக்கு எவ்வளோ கஷ்டங்கள், இது மாதிரி பிரச்சனைகள்லாம் உருவானாலும் என்ன செய்யணும்? நானும் தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார் அப்படின்னு சொல்றார் தாவீது ராஜா. அது போல இக்கட்டு காலம், கஷ்டங்கள் வரும்போது நாம் யாரை கூப்பிடணும்? நோக்கி ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். அப்போதான் ஆண்டவர் நம்மளை அதிலிருந்து விடுவிப்பார். ரட்சிப்பு என்பது மீட்பு. அதிலிருந்து மீட்டெடுக்கிறது, ஆபத்தில் நோயிலிருந்து மீட்டெடுக்கிறது, இது போல பிரச்சனைகள் தொல்லைகள்லேருந்து நம்மளை காப்பாற்றுறது தான் மீட்பு இல்லையா? அதை யார் செய்வாங்க? தேவன் தான் செய்வார் இல்லையா? அவன் வாயின் சொற்கள் வெண்ணையை போல மெதுவானவைகள், அவன் இருதயமோ யுத்தம். அவன் வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்குமா? வெண்ணையை போல் இருக்குமா. யாரு? நம்ம கூடவே இருப்பாங்க, நம்மளுடைய உறவினராகவும் இருப்பாங்க. அதான் சொல்றாருல்ல, உனக்கு சத்ரு தான் உன் வீட்டாரே என்ற போல நம்ம கூட இருப்பாங்க, நம்ம வீட்டில் இருப்பாங்க, அவங்க தான் நம்மளை எதிர்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி பேசுவாங்க? மற்ற டைமில் ஒரு வாயின் சொற்கள் வெண்ணெயை போல் இருக்கும், மெதுவானவைகள், அவன் இருதயமோ யுத்தம். அவனுடைய இருதயத்தில் என்ன இருக்கும்? சண்டை பண்ணக்கூடிய ஒரு நோக்கம் இருக்கும். அது மாதிரி ஒரு பொறாமை இருக்கும், பொல்லாப்பு இருக்கும், அவ்வளோ பெரிய சிந்தனைகள் எல்லாம் அவருடைய இருதயத்தில் தான் இருக்கும். அவன் வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவானாய்கள். அவருடைய வார்த்தை எப்படி இருக்குமா? எண்ணெய் தொட்டு பாருங்க, தொட்டதே தெரியாது, அவ்வளோ மிருதுவாக இருக்கும் இல்லையா? அப்போது தொட்டதே தெரியாது. நம்ம உடல் ஃபுல்லாக ஒரு சென்சார் மாதிரி தான். எது சின்ன தூசி பட்டால் கூட நம்ம கையில் உடலில் தெரியும், அரிக்கும், உடனே நம்ம அதை எடுப்போம் இல்லையா? அது போல் எண்ணெய் மேலே கைப்பட்டால் தெரியாது, தொட்டாலும் தெரியாது, அவ்வளோ மென்மையாக இருக்கும், மிருதுவாக இருக்குன்றாரு. ஆனாலும் அவைகள் உருவின பட்டயங்கள். ஆனாலும் அவர்களுடைய நோக்கம் என்னவா இருக்கும்? உருவின பட்டயங்கள். பட்டயம் ராஜாக்கள்லாம் பெரிய வாள் வச்சுருப்பாங்க இல்லையா சைடில், இடுப்பில். அந்த காலத்தில் அது எதில் வச்சுருப்பாங்கன்னா ஒரு உரைக்குள்ளே தான் போட்டு வச்சுருப்பாங்க, ஒரு கவருன்றோம் இல்லையா இப்போ நம்ம, அது போல் நீண்ட உரையில் போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்க எப்போ வெளியே எடுப்பாங்க? அதை யாரோ போர் செய்யும்போது, யாராவது தண்டனை கொடுக்கும்போது தான் வெளியில் எடுப்பாங்க. அப்போ எப்பவுமே அவர் கையில் உருவன பட்டயமாக ஒருத்தர் கையில் இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? அவர் நம்மளை தண்டிக்க போகிறார், தாக்க போகிறாரு, ஏதோ ஒன்று நமக்கு கேடு விளைவிக்க போகிறாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போது இவர்களுடைய அந்த வாயின் வார்த்தை வெண்ணையை போலவும், அவர்களுடைய இருதயம் யுத்தத்துக்கு தயாராக இருக்குது போல இருக்குதுன்றார் ஆண்டவர். இப்போது நம்ம இதெல்லாம் படித்தாதான், நம்ம வேதத்தை வாசித்தாதான் இது போன்ற அற்புதமான கருத்துக்கள் நம்ம ஒன்று பக்கத்தில் இருக்கிறவங்க, மற்றவங்க இருக்கிறவங்க நம்மளை பார்க்கும்போது, பேசும்போது அவர்களுடைய அந்த நோக்கங்களை நாம் அறிஞ்சு கொள்ள முடியும். ஒன்றுமே படிக்காத நாம் வாசிக்காமல் தெரியாமல் இருந்தோம்னா இதெல்லாம் நாம் தெரிஞ்சிக்க முடியாது. அப்போது ஆலயத்துக்கு போயும் தெரிஞ்சுக்கணும், நாம் படித்தும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? தேவ மனுஷங்களை யாராவது பார்த்தாலும் இது மாதிரி ஞானமுள்ள வார்த்தைகளை விவாதிக்கணும், ஞானமுள்ள வார்த்தைகளை தியானிக்கணும்.
அப்பதான் நாம இதுல இருந்து தான் தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ள விட்டார். கர்த்தர் மேல உன்னுடைய பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ள விட்டார். இப்போ நம்மளுடைய பாரத்தை எல்லாம் ஆண்டவர் மேல வச்சிடணும். அப்போ அவர் நம்மளை ஆதரிப்பார். நீதிமானா இருந்தோம்னா நம்மளை தள்ள விட்டார். தள்ள விட்டார்னா நம்மளுடைய கீழே தள்ளுறணும்னு எவ்வளவு பேர் நினைப்பான் இல்லையா? நம்மள எந்த விஷயத்திலையும் இவனை கீழே இறக்கிடணும், கீழே தள்ளிடணும், அழிச்சிடணும், என்னைய வெட்கப்படும்படி செய்யணும், அவமானப்படுத்தணும், இதெல்லாம் தான் தள்ளப்படுறது. அப்படி நினைக்கிறது. நீ உன் பாரத்தை ஆண்டவர்கிட்ட வச்சிட்டேன்னா அவர் உன்னை ஆதரிப்பார். ஆண்டவர் ஆதரிக்கும் போது எவ்வளவு பெரிய மனுஷன் வந்தாலும் தள்ள முடியாது இல்லையா? நீதிமானை ஒருபோதும் தள்ள மாட்டார். அப்போ நம்ம பாரத்தை ஆண்டவர் மேல வச்சு ஆதரிப்பாரு. நம்ம நீதிமானா இருந்தா நம்மளை தள்ள விட மாட்டார், கீழே போக விட மாட்டார், கீழே தள்ள விட மாட்டார், அவமானப்பட விட மாட்டார். இது போல எந்த ஒரு பாதிப்புகளும் கஷ்டங்களும் நமக்கு வராதபடி யார் காக்கிறது? கர்த்தர் காப்பார்னு தாவீது ராஜா பாடுறாரு இல்லையா? இப்போ அதான் சொல்றாரு, உன் பாரத்தை என் மேல் வைத்து விடு. வசனம் சொல்றது இல்லையா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எவ்வளோ அழகான வசனம், எவ்வளோ அன்பான வசனம் பாருங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர். இன்னைக்கு பூமியில வருத்தப்பட்டு பாரம் சுமக்காத மனுஷனே இல்லை. அவர் செல்வந்தரா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, படிச்சவரா இருந்தாலும் சரி, பண்புள்ளவரா இருந்தாலும், எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில் அவருக்கு பாரங்களும் கஷ்டங்களும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. விட்டு விட்டு வரும், தொடர்ச்சியா இருக்கும், இருந்துக்கினே இருக்கும். அப்போ நாம எங்க போனோம்? ஆண்டவர்கிட்ட கூப்பிடுறாரு. இது மாதிரி என் மகனே என் மகளேன்னு கூப்பிடுற ஒரு சித்தாந்தம் பூமியில நான் எந்த வேதத்திலும் படிக்கல. மற்ற வேதங்களும் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருக்கேன், மாற்று சித்தாந்த வேதங்கள்லாம். ஆனாலும் என் மகனே மகளேன்னு கூப்பிட்ட வேதமும் உன் பாரத்தை என் மேல் வைத்து விடுன்னு சொன்னவங்கள நான் பார்க்கல, நான் படிக்கல இல்லையா? இருந்தா யாராவது சொல்லுங்க, தெரிஞ்சுக்கலாம், நல்லதுதான். சரி, அப்போ நமக்கு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீர்கள் நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்றாரு. ஆனால் மக்கள் பார்த்தீங்கன்னா இங்கே மாற்று சித்தாந்தம் உடைய மக்கள் அதே நிலையில் இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னா, சில ஆலயங்களில் போகிறாங்க இல்லையா? இந்து ஆலயங்களில் மற்ற ஆலயங்களுக்கு போகும்போது அவர்களை வந்து தடுக்கிறாங்க, உள்ளே வரக்கூடாதுன்னெல்லாம் விரட்டுறாங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாம் இங்கே நிறையா இருக்கு, இந்தியாவில் நிறையா இருக்கு, நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்போ அவர்கள் வந்து இது போன்ற ஆண்டவருடைய செய்தியெல்லாம் கேட்டாங்கன்னா அவர்கள் வந்து மனம் திரும்பணும். மனம் திரும்பினாதான், மனம் திரும்பி கூப்பிடுற இடத்துல போனாதான் ஏதாவது நன்மை கிடைக்கும். விரட்டுற இடத்துல கேட்ட நன்மை கிடைக்குமா? அதை மக்கள் புரிஞ்சுக்கணும். அதனால ஆண்டவர் கூப்பிடுறாரு, வந்தா அவர் இடத்துல வந்து இளைப்பாறுதல் கிடைக்கும், ஆறுதல் கிடைக்கும், ஆதரிப்பாரு. எல்லா நன்மையும் உன்னை வந்து கீழே தள்ள மாட்டாரு. யாராவது உங்களுக்கு தள்ள நினைச்சாலும் காப்பாற்றுவார். இதுதான் வேதம் சொல்லுது. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமான்களை ஒருபோதும் தள்ள விட்டார். நீதிமான்களை ஒருபோதும் ஆண்டவர் தள்ள விட்டார், கீழே விடமாட்டார், பாதுகாப்பார், தூக்கி விடுவார்ன்றது தான் அதனுடைய பொருள் இல்லையா? தேவனே, நீர் அவர்களை அழிவில் குழியில இறங்க பண்ணுவீர். இரத்த பிரியரும் சூதுள்ள மனுஷனும் தங்கள் ஆயுள் நாட்களில் பாதி வரையிலாகிலும் பிழைத்திருக்க மாட்டார்கள். நானும் உம்மை நம்பி இருக்கிறேன். இங்க தாவீது ராஜா என்ன மாதிரி பாடியிருக்காருன்னா, இரத்த பிரியரும் சூதுள்ள மனுஷரும் தங்கள் ஆயுள் நாட்களில் பாதி வரையும் கூட இருக்க மாட்டாங்க. நானும் உண்மை நம்பி இருக்கிறேன். இரத்த பிரியர்னா எப்பவுமே சண்டை சண்டைன்னு நிறைய நாடுகள்ல எல்லாம் போடுறாங்க இல்லையா? எப்பப்பா சண்டை போட்டுக்கிறது, தீவிரவாதம் பண்றது, இது மாதிரியான செயல்கள் எல்லாம் செய்கிறாங்க இல்லையா நிறைய நாடுகளில். ஸோ அதை குறித்து என்ன சொல்கிறாருன்னா, அப்போ போர், தாவீது ராஜா இருந்த 40 ஆண்டுகளிலும் போர் தான். அதனால தான் இது மாதிரி வருத்தப்பட்டு பாடுறாரு, ஆண்டவரை நோக்கி பாடுறாரு. இரத்த பிரியரும் சூது உள்ளவர். சூது உள்ளவர்னா தெரியும் இல்லையா நமக்கு? சூழ்ச்சி செய்கிறவங்க. இரத்த பிரியர்ன்றவன் சண்டையே விரும்புகிறவன். சூது இல்லவனா சூழ்ச்சி செய்கிறவன், மற்றவங்களை அழிச்சிடணும், கீழே தள்ளிடணும், வீழ்த்திடணும், அவமானப்படுத்திடணும், இது போல நோக்கம் உள்ளவர், சூழ்ச்சி உள்ளவர்கள். அவர்கள் ஆயுசு நாட்களில் பாதி நாள் கூட வாழ மாட்டாங்க இல்லையா? பிழைத்திருக்க மாட்டார்கள். நானும் உம்மை நம்பி இருக்கிறேன் அப்படின்றாரு.
அப்போது அது மாதிரி தீய எண்ணங்கள் உள்ளவர்களாம் வாழ்நாளில் பாதி ஆயுசு நாட்கள் கூட வாழ மாட்டாங்க. நானும் உன்னை நம்பியிருக்கிறேன், என்னை காப்பாற்றும் அப்படின்னு அவர் வேண்டுதல் பண்ணுறார் இல்லையா? அதனால் கர்த்தர் மேலே நம்ம பாரத்தை வச்சிடணும். அவர் நம்ம ஆதரிப்பார். நீதிமானை தள்ள விட்டார். நீதிமான நாம் வாழ்ந்தோம்னா நம்மளை தள்ள விட மாட்டார். இது போல் நாம் நீதி உள்ளவர்களாகவும் ஆண்டவர் மேல் நம் பாரத்தை வைத்து அவர் அண்டி நாம் அவர் துதிக்கும் போது, கனப்படுத்தும் போது, மகிமைப்படுத்தும் போது, அவரை ஆராதிக்கும் போது ஆண்டவர் இத்தகைய நன்மைகளால் நம் அனைவருக்கும் செய்வார் என்று, எல்லா மக்களுக்கும் செய்வார் என்று கூறிக்கொண்டு இத்துடன் இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். தேவனுக்கு சித்தமானால் அடுத்த பதிவில் சந்திப்போம். கர்த்தருக்கே துதி கன மகிமை என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.